Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் வீடியோ தான். ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம dry frizzy dandruff ஹேருக்கு ரெமெடி பண்றது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பா நீங்க ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்னலாம் தேவை, இதை எப்படி செய்யறது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்க்கு வெறும் 4 ப்ராடக்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ரியல் ஆலோவேரா ஜெல் இருந்தால் ரியல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து ஆலிவ் ஆயில் வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வெந்தய பொடி, நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற வெந்தயத்தை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்மளோட பச்சைப்பயிரும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கலாம், பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஹேரோட லென்த்தை பொறுத்து 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் வந்து பச்சைப்பயிரும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்ச மாவு எடுத்துக்கோங்க. இந்த பச்சைப்பயிர் வந்து உங்கள் ஹேரை ரொம்ப சாஃப்டாகும். கருவேப்பிலை உங்களுக்கு இருக்கிற ஹேர் ஃபால் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே இருக்கிற ஒரு இச்சினஸாக இருக்கலாம், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதில் இப்போ நம்ம 1 ஸ்பூன் வந்து நுணுக்கி வச்சுருக்கிற வெந்தய பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தய பவுடரும் உங்களோட டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு வெந்தயமாக நம்ம அரைச்சி போட்டோம்னா அதை திருப்பி வாஷ் பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் இப்படி இதில் ஆட் பண்ணுறோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆலோவேரா ஜெல்லும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ரீன் டீ வாட்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நார்மல் வந்து வாட்டரை யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்மளோட ஹேர் பேக் என்ன கன்சிஸ்டன்சிக்கு வரணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ட்ரையாலாம் இருக்காது. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் ஹேரில் வச்சுருக்கலாம். 15 மினிட்ஸ்லேருந்து 1/2 அன் ஹவர் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற டயத்தை பொறுத்து நீங்கள் ஹேரில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீங்கள் நார்மலாக எப்பயும் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதே ஷாம்பு யூஸ் பண்ணி கண்டிஷனர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் 1 டைம் செய்யலையே உங்களுக்கு இது சூப்பரான ரிசல்ட் தரும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட் தான். உங்கள்கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி ரெடிமேடாக பச்சைப்பயிறு மாவோ இல்லை கருவேப்பிலை பொடியோ இல்லை அப்படின்னா கருவேப்பிலை பச்சைப்பயிறு ரெண்டையும் ஊற வச்சு கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு மாவு இருந்துச்சுன்னா இன்னொன்று அரைச்சி அதோட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரே வாஷ்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குட்டி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.